விதமான தக்காளி சட்னிங்க ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். ஒரு 7 8 5 6 தக்காளி நீங்கள் உங்களுக்கு தேவைக்கேற்ப போட்டுக்கிடுங்க. அப்புறம் ஒரு 7 8 முந்திரி பருப்பு, அப்புறம் இஞ்சி பூண்டு பட்டை கிராம்பு பச்சை மிளகா கசகசா சின்ன வெங்காயம் இதெல்லாம் போட்டு நீங்கள் நல்லா தண்ணியில் கொதிக்க வச்சு தக்காளி மேலே தோல் உரிகிற வரைக்கும் நீங்கள் அப்படி நல்லா வேக விடுங்க. கொஞ்சம் நல்லா அப்படி தக்காளியெல்லாம் நல்லா மசிகிற வரைக்கும் ஆற வரைக்கும் நல்லா வேக விடணுங்க. வேக விட்டு அது வரைக்கும் வெயிட் பண்ணி வெந்துருச்சிங்க. இனிமேல் ஸ்டவ்வை கொஞ்சம் நல்லா வெந்துருச்சிங்க. கொஞ்சம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு தாளிக்கணும். அவ்வளோதாங்க. அரைச்சாச்சுங்க. இது இப்போ கடுகு உளுந்தம்பருப்பு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கிட வேண்டியதாங்க. ஊற்றியாச்சு எல்லாமே. இப்போ நம்ம அந்த இருத்து வச்ச தண்ணி இதோட சேர்த்து அப்படியே அலசி ஊற்றிட வேண்டியதாங்க. முடிஞ்சது. இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி அப்புறம் சாதத்தை கூட ஊற்றி சாப்பிட்ற நல்லாயிருக்கும். ஒரு மட்டன் ஸ்மெல்லு வருங்க. ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டில் நான் ஒரு தடவை வச்சு கொடுத்ததுலேருந்து இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி இப்போ அதே தான் டேஸ்ட் ஆகிடுச்சி. ஓயாமல் அடிக்கடி வைப்பேங்க. நன்றிங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். இது தண்ணி நிறைய ஊற்றிருக்கேங்க. ஏன்னா அது வந்து கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நல்லா கெட்டி ஆயிரும். அதனால் தண்ணி நிறைய ஊற்றி வச்சுருங்க. அப்போ தான் நல்லாயிருக்குங்க. இட்லியில் எப்படி குழத்தி ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. தேங்க்யூ.